இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாருக்கெல்லாம் பலன் கொடுப்பார்? எதற்கு பலன் கொடுப்பார்? எப்பொழுதெல்லாம் பலன் கொடுப்பார்? எவ்வாறு பலன் கொடுப்பார்? முதலாவதாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இரண்டாவதாக நமக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருவின் தாக்குதல், சோதனைகளில், நெருக்கடியான நேரங்களில், ஆபத்தான சூழ்நிலைகளில் நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சந்தோஷம், சுகம், செழிப்பு, சமாதானம், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் எதிர்மறையான காரியங்கள் நேரிடும் பொழுதெல்லாம் மறு உத்தரவு அருளி செய்து நம்முடைய ஆத்துமாவில் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார். அவர் எவ்வாறு நமக்கு பலன் அளிப்பார் என்றால், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே அரைகுறையாக இருக்கின்ற பலன் அல்ல, புது பலன் அடைய செய்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப செய்வார். நாம் ஓடினாலும் இளைப்பட மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நாம் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், மேலும் அவர் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாய் இருக்கும்படி நடந்து கொள்வோம். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிற்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உமது ஜனமாகிய எங்களுக்கு நீர் பலன் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.